குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி சைக்காலஜியில் ஒரு 5 ஜாம்பவான்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெட்டுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஜீன் பியாஜே, தாண்டைக், பாவ்லோவ், மாஸ்லோ போன்ற 5 ஜாம்பவான்களை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் யாருமே இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு கருத்துக்களை சுருக்கி உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருத்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. அதனால் பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிக்மண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிக்மண்ட் ஃப்ராய்ட். உல பகுப்பாய்வு கொள்கை. அவர் வலியுறுத்தின கொள்கைனது உல பகுப்பாய்வு கொள்கை. இவருடைய கொள்கையை ஒரு 20 லைன்ஸில் பார்க்கும்போது எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். நரம்பியல் நிபுணர், உல பகுப்பாய்வின் தந்தை. நீங்கள் உளவியலின் தந்தை, அப்படி சைக்காலஜினுடைய ஃபாதர் யாருன்னு கேட்டாக்கா நீங்கள் பியாஜேவை சொல்லுவீங்க. ஆனால் இவர் சைக்கோ அனாலிசிஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்கோ அனாலிசிஸ் பண்ணவர், உல பகுப்பாய்வின் தந்தை. அந்த வேர்டிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர். மனித மனதின் செயல்பாடுகளை பனிப்பாறையோடு ஒப்பிட்டார். அப்புறம் நனவு மனம் மற்றும் நனவிலி மனம் ரகசியத்தை உலகிற்கு காட்டியவர். மனித ஆளுமை திறன் மற்றும் அன்றாட நடத்தைகள் அவனது அடிமனதில் உள்ள ஆசைகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்று துல்லியமாக விளக்கினார். இவருடைய கண்டுபிடிப்புகள் தற்கால கல்வி, குழந்தை வளர்ப்பு மற்றும் மனநல மருத்துவத்துறையில் பயன்படுது. யாருடைய கொள்கை? சிக்மண்ட் ஃப்ராய்டு நினைப்போச்சிங்க, சிக்கன் ஃப்ராய்லர் அப்படின்னு நினைப்போச்சிங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு உல பகுப்பாய்வு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கிய கொள்கை. இவருடைய கொள்கைகளை 10 பாயிண்ட்ஸாக சொல்லணும்னா, மனதினுடைய 3 நிலைகள், கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், 3 அடுக்குகளாக நம்மளுடைய மனசை பிரிக்கிறாரு. ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்ற கொள்கைகளை சொல்கிறாரு. இது என்பது மிருகத்தனமான ஆசைகள், அடிப்படை ஆசைகள். எனக்கு இப்போவே வேணும்னு அடம் பிடிக்கிற குழந்தையுடைய மனநிலையை இதுன்னு சொல்கிறாங்க. ஈகோன்றது அறிவு பகுதி. ஆசைகளையும் சமூக விதிகளையும் சமப்படுத்தி பார்க்குறது ஈகோ. நம்ம சொல்கிற ஈகோ, யூஸ் பண்ணுற வேர்டு ஈகோ வேறு. அப்புறம் சூப்பர் ஈகோ என்றது நம்ம மனசாட்சிப்படி நடந்துக்கிறது, மொராலிட்டி பிரின்சிபல். அதான் சூப்பர் ஈகோ. ஒழுக்க கொள்கையை பற்றி சொல்கிறாரு. மனப்போராட்டம், ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகிய 3க்கும் இடையே மனப்போராட்டம் தான் நம்மளுடைய கேரக்டரை டிசைன் பண்ணுது. தற்காப்பு நடத்தைகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம். கவலை மற்றும் மன அழுத்தத்தில் தப்பிக்க ஈகோ பயன்படுத்தும் தந்திரங்கள். நம்ம என்ன செய்கிறோம்? சமயம் பார்த்து நம்ம பேசுகிற இடம், பொருள், ஏவல் பார்த்து நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? அதுதான் தற்காப்பு, டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்கிறோம். பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறோம். 7வது பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா கனவுகளின் முக்கியத்துவம். நம்ம கனவு நனவிலி மனதில் அடக்கி வைக்கப்பட்ட ஆசை தான் கனவாக நம்மளுக்கு வெளிப்படுகிறது. நம்ம என்ன செய்கிறோம்? நைட்டு படுக்கும்போது கூடையாக கோல்டு காயின்னு வாரி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ ஆசை அடி மனசில். பெரிய வீட்டில் வாழற மாதிரி, காரில் போகிற மாதிரி நம்ம அடிமனிதனுடைய ஆசைகள் தான் கனவு வரும். அதே போல் பயமும் நம்மளுக்கு எதை பார்த்தோன்னா அது பயந்தோன்னா அது அது நம்மளுக்கு கனவாக வெளிப்படும். அப்புறம் ஆளுமை வளர்ச்சி, 8th பாயிண்டில். மனிதனின் ஆளுமை என்பது அவனது குழந்தை பருவத்திலேருந்து 5 வருஷத்துக்குள்ளேயே அந்த ஆளுமையானது பர்சனாலிட்டி தெரிஞ்சிடும்ன்றாங்க. அவங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி. அப்புறம் மனோபாலியல் நிலைகள், வாய் நிலை, ஆசனவாய் நிலை, லிங்க நிலை, மறைநிலை, இனப்பெருக்க நிலை. மனித வளர்ச்சியுடைய 5 நிலைகளை இது குறிப்பிடுது. அதுக்கடுத்தது கல்வி பயன்பாடு. மாணவர்களுடைய வெளிப்படையான குறும்புத்தனங்களுக்கு பின்னால் அடிமனதில் இருக்கும் ஏமாற்றங்கள் அல்லது பயங்கள். அதுதான் பிள்ளைங்களை தண்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறாங்க. அவர்களுடைய குறும்புத்தனங்களை நம்ம திருத்தி, அதாவது கெட்ட குறும்புத்தனமாக இருந்ததுனாக்கா அதை திருத்தி கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இதுதான் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய 10 கொள்கைகள். அதாவது அவருடைய கொள்கைகளை 10 பாயிண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆஸ்திரியா. அதுக்கடுத்தது பாருங்கள், 2வது ஹீரோ யார்? தாண்டைக். ரோட்டை தாண்டுறோம் அப்படி இல்லையா? அப்புறம் பஸ் பின்னாடி போகிறோம். இப்போ முயன்று தவறி கற்றல். ஒரு தடவை ஒரு தப்பை செய்யும் பொழுது அடுத்த தடவை அந்த தப்பை செய்ய மாட்டோம். அதில் என்னென்னா, ஒரு செயலை செய்ய முற்படும் பொழுது நிறையா ஹேர்டில்ஸ் வரும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக சில உத்திகளை கையாளுவோம். அதுதான் முயன்று தவறி கற்றல். இது இவர் என்னது? எட்வர்ட் லீ தாண்டைக். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்காக்காரர். அப்புறம் இவர் பார்த்திங்கன்னா என்னது, எஜுகேஷனுடைய சைக்காலஜி இருக்கு இல்லையா,
அவர் தந்தை, கல்வி உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் அனாலிசிஸோடைய ஃபாதரு. இது வந்து எஜுகேஷன் சைக்காலஜியோடைய ஃபாதர். இங்கே பாருங்கள், விலங்குகளின் நடத்தை. தாண்டைக் பூனை குறுக்க வர்றதை நினப்பு வச்சுக்கோங்க. பூனையை வச்சு இவர் ஆராய்ச்சி செஞ்சார். புதிர்பெட்டியில் அடைத்து இவர் செய்த பரிசோதனால இது ஃபேமஸ். எட்வர்டு தாண்டைக்னாலே முயன்று தவறி கற்றல் பூனையை வச்சு செஞ்சாருன்னு மறக்கவே கூடாது, ரிலேட் பண்ணிக்கணும். மனிதர்கள் மற்றும் விலங்குகள் தவறுகளிலிருந்து எவ்வாறு படிப்படியாக நம்ம என்ன செய்யணும், ஒரு தடவை நம்ம ஒரு செயலை முற்படும்போது அதில் உள்ள தவறுகளை அடுத்த தடவை செய்யும்போது திருத்திரிக்கணும் இல்லையா. அதான் இவர் முயன்று தவறு கற்றல் கொள்கையை வலியுறுத்தினார். இவருடைய கொள்கைகளை 10 பாயிண்ட்ஸை பார்ப்போம். முயன்று தவறி கற்றல். ஒரு புதிய விஷயத்தை கற்கும்போதோ இல்லை ஒரு ஊருக்கு போகும்போதோ நம்ம முதல்ல செஞ்ச தப்பை அடுத்த தடவை செய்ய மாட்டோம். தவறுகளை குறைச்சிடும். அப்புறம் டிரைவ். கற்றல் ஏற்படுவதற்கு ஒரு வலுவான தேவை. நம்ம சாதாரணமாக என்னது, ஒரு ஏதாவது தேவை இருந்தால் தான் நம்ம என்ன செய்வோம், ஒன்று கற்றுக்குவோம். அது பூனை கற்றுக்குச்சின்னா அது பசி தான் அதனுடைய ட்ரைவ் பண்ணிச்சு, அதாவது உந்துதல் கொடுத்தது, மோட்டிவ் பண்ணிச்சு அப்படின்றாங்க. தூண்டல் துலங்கல், ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பாண்டு. இதுதான் கற்றலுக்கு தூண்டலும் துலங்கலும் மிக மிக முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கடுத்தது பாருங்கள், ஆயத்த விதி. லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். இவங்க 3 இவர் இந்த மாணவன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கற்க தயாராக ரெடியாக இருக்கணும். ரெடியாக இல்லாத பிள்ளை போய் படின்னு நான் என்ன பண்ணுறது. அப்புறம் எக்ஸசைஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ். ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு தடவை பயமாக இருக்கும், அதை மறுபடியும் பயிற்சி பண்ணும்போது அது ஒரு அனிச்சை செயலாக மாறிடும். அப்புறம் லா ஆஃப் எஃபெக்ட். ஒரு செயலின் முடிவு நமக்கு மகிழ்ச்சி, அதாவது ஒரு செயலை செஞ்சால் மகிழ்ச்சி கிடைச்சதுன்னா நம்ம அதை ரிப்பீட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ரிப்பீட் ஆகுது, ஒன்றாவது நம்ம அந்த செயலை செய்யவே மாட்டோம். விரும்பாத முடிவு வரும்போது அந்த செயலை வரணும். இதுதான் அந்த 3 விதிகள். இந்த தாண்டைக்குடைய தூண்டல் துலங்கல், ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி போன்றவெல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவருடைய தாண்டைக்குடைய கொள்கையில். அப்புறம் பல்வகை துலங்கல் விதி, மனநிலை விதி, பகுதி செயல் விதி. ஒரு உயிரினம் ஒரு மோட்டிவ், நம்மளுடைய மோட்டிவை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு பல வழிகளை கையாளும். நேர்மையான மனநிலை வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு பெரிய பாடப்பகுதியை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து கொள்வது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நம்ம பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டாகணும். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், வகுப்பறையில் தொடர் பயிற்சிகள், வெகுமதிகள் கொடுப்பதன் மூலம் இந்த விதி வலியுறுத்தப்படுகிறது. இது 10 பாயிண்ட்ஸ் தாண்டைக்கு பற்றி. அடுத்த ஹீரோ யார், ஈவான் பாவ்லவ். வாவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாவ்லவை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, நாய் சோதனை. அவர் தாண்டைக்கு போனோன்னா இவர் நாயை வச்சு சோதனை செய்கிறாரு. உளவியலின் அறிமுகம், இந்த 20 பாயிண்ட்ஸு இந்த ஈவான் பாவ்லவை பற்றி பார்ப்போம். ஆக்க நிலையுறுத்தல். ஈவான் பாவ்லவ் எந்த நாட்டை சேர்ந்தவர், ரஷ்யாவை சேர்ந்தவர். இவர் உடலியல் அறிஞர், சிறந்த ஆராய்ச்சியாளர், ரிசர்ச் பண்ணியிருக்காரு. விலங்குகளின் செரிமான மண்டலம் படித்த சிறந்த ஆராய்ச்சிக்காக நோபல் பரிசு வாங்கினவர் யார், பாவ்லவ். நாய்க்கு உணவிடும்போது உமிழ்நீர் சுரக்குது. அந்த உணவே பல தடவையில் செய்வார். மணி அடித்து சாப்பாடு கொடுப்பாரு. அப்புறம் மணி மட்டும் அடித்தோடனே நாய்க்கு உமிழ்நீர் சுரக்கும். அதுவும் மணியை வெவ்வேறு வகையாக அடிப்பார். ஒரு குறிப்பிட்ட மணியை அடித்தா தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நடத்தை இயலை ஊக்குவிச்சவர். அதுதான் ஆக்க நிலையுறுத்தம். நினைப்பு வச்சுக்கோங்க. இயற்கை தூண்டல், செயற்கை தூண்டல், ஆக்க நிலையுறுத்தம், இதெல்லாம் இவருடைய பாவ்லோவுடைய கொள்கை. மணி சத்தத்தை கேட்டு கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்ஸு, உமிழ்நீர் சுரக்கிறது, ஒன்று இருத்தல். மணி அடித்த சில நொடிகளேயே உணவு வழங்கப்பட வேண்டும். நம்மளுக்கு டக்குன்னு அது கொடுக்குறது. அழிந்து போடுதல். மணி அடிச்சுக்கிட்டே இருந்து உணவே தரலைன்னாக்கா நாளடைவில் என்னது, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா அடிச்சுன்னு கிடப்பான், ஒன்றும் தரமாட்டான்ட்டு அந்த உமிழ்நீர் சுரப்போதே நின்றுடும். அதுக்கடுத்தது ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி. கற்றல் மறைந்த பிறகு சில நாட்கள் கழித்து திடீரென மணி அடித்தால்னா நாய் மீண்டும் உமிழ்நீரை சுரக்கலாம். அப்போ இந்த ஸ்பான்டேனியஸ் ரெக்கவரி, இந்த 10 கொள்கைகளை பற்றி இவர் வலியுறுத்துறார். இதை பாருங்கள், ஜென்ரலைசேஷனு, டிஸ்கிரிமினேஷனு, பயத்தை போக்குதல், கல்வி பயன்பாடு போன்றவற்றை. பரிசோதனை மணியை போன்றே இருக்கும். வேறு ஒரு மணி சத்தை கேட்டாலும் நாய் அதே உமிழ்நீரை சுரைக்கிறது. அப்புறம் மற்ற மணி சத்தங்களை வேறுபடுத்தி பார்க்குறது. அப்புறம் பள்ளி பயத்தை போக்குவதற்காக நம்ம என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி பல தேவையற்ற பயங்களை இந்த விதிகளின்படி நம்ம கொண்டு வரலாம். அதுக்கடுத்தது பாருங்கள், கல்வி பயன்பாடு. பெல் சத்தம், ஒழுக்கத்தையும் வகுப்பறை செல்ல வேண்டும், எந்த மணிக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ சைரன்லாம் போட்டுக்கிட்டு போகிறாங்க இல்லையா, சைரன்லாம் போட்டுக்கிட்டு போகும்போது ஆம்புலன்ஸில் ஒவ்வொரு சைரனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த சைரன் சவுண்டை வச்சே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி
ஒவ்வொரு பெல்லுக்குமே நம்மளுக்கு ஒரு ஒரு வித்தியாசத்தை அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போக போக புரியும். அடுத்த ஹீரோ யார்? மாஸ்லோ. மாஸ்லோ வந்து தேவைகளின் படிநிலைகளை பற்றி நம்ம பார்ப்போம். இவருடைய மனித நேய கொள்கை இவர் முக்கியமாக வலியுறுத்தினது மாஸ்லோவுடைய தேவைகளுடைய படிநிலைகள். 7 படிநிலையில் சொல்வார். ஆப்ரஹாம் மாஸ்லோ வந்து இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர். அதுக்கடுத்தது மனித நேய உளவியலின் தந்தை, ஹியூமனிட்டி. இவர் வந்து என்னது? மனித நேய உளவியலின் தந்தை. சாதாரணமாக உளவியலின் தந்தைன்னா நீங்கள் சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஜீன் பியாஜே, தாண்டைக், அதுக்கடுத்தது இவர் மாஸ்லோ, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். மனித நேய உளவியலின் தந்தையாவார். மனிதர்கள் இயந்திரமாகவும் மிருகமாக கருதாமல் அவற்றின் தனித்திறன் மற்றும் நற்பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மனித நடத்தை இவர் வந்து இவருடைய கான்செப்ட் என்னது? நம்ம கேரக்டரை வச்சு தான் தூண்டுதல் மோட்டிவேஷன் குறித்து ஆராய்ஞ்சார். 5 படிநிலை கொள்கை மனிதனின் தேவைகளை வந்து 5 படிநிலைகள் கொண்டவை. கீழ்மட்ட தேவை நிறைவேறாமல் மேல்மட்ட தேவைக்கு மனிதன் அடிப்படை தேவை. இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ உணவு, உடை, இருப்பிடம் வந்து அடிப்படை தேவை, வாழிடம்லாம். அதே போல் அந்த அடிப்படை தேவை, உடலியல் தேவை, பாதுகாப்பு தேவை, அன்பு மற்றும் சமூக தேவை, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கொள்கைகளாக உருவாக்கினார். யார்? இந்த மாஸ்லோ, ஆப்ரஹாம் மாஸ்லோ. சைக்காலஜிக்கல் நீட்ஸு, சேஃப்டி நீட்ஸு, லவ் அண்ட் பிலாங்கிங்ஸு, எக்ஸ்ட்ரீம் நீட்ஸு, சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்துக்காக தான் ஒவ்வொருத்தவங்களும் இந்த அடிப்படை தேவைகள் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த சமூக அந்தஸ்து, பிறரின் பாராட்டுக்காக தலைவர்கள்லாம் ஆசைப்படுறாங்களே, எதுக்கு? இந்த பாராட்டு தான். தலைவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பாராட்டுக்கு மயங்காத உயிர்களே இல்லைன்னு சொல்லலாம். தன்னிறைவு தேவை பிரமிடினுடைய உச்சகட்ட நிலை இது. இவர் வந்து என்னது? தன் திறமை முழுவதையும் உணர்ந்து தான் நினைக்கக்கூடிய உன்னத நிலை. அப்துல் கலாம்லாம் அடைஞ்ச மாதிரி. 7வது பாருங்கள், டெஃபிஷியன்சி நீட்ஸ். அந்த தேவைகள் வந்து முடியலன்னாக்கா உடல் ரீதியாக பாதிக்கப்படுவான். வளர்ச்சி தேவை. தன்னிறைவு தேவை என்பது ஒரு வளர்ச்சி தேவை. அடைய இன்னும் விரிவடைமை தவிர குறையாது. உள் உந்துதல். மனிதன் தனக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணர இந்த தேவைகள் நிறைவேற்ற அவசியம். அப்புறம் கல்வி பயன்பாடு. இவர் கொள்கையில் கல்வி பயன்பாடு என்ன? பசியோடு இருக்கும் ஒரு குழந்தைக்கு என்ன தான் பாடம் சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது. அதனால தான் சுவர் இருந்தால் தான் சித்திரன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கத்தில் என்ன செய்கிறாங்க? காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு போன்றவைகள்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு, பசியோடு வரும் குழந்தைகள் பாடம் கற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது பாருங்கள், ஜீன் பியாஜே. இவர் ஒரு முக்கியமான சைக்காலஜி. ஜீன் பியாஜே அறிவு சம்மந்தமாக இவர் என்ன செய்கிறாரு? கொள்கைகளை உருவாக்குவார். இவர் சுவிட்சர்லாந்து. பியாஜே அப்படின்னா அன்புன்னு நினச்சிக்கோங்க. இவர் வந்து குட்டி விஞ்ஞானிகள், குழந்தைகள் வந்து குட்டி விஞ்ஞானிகள்னே சொல்கிறார். ஜீன் பியாஜேனாலே நீங்கள் சில்ட்ரனை நினைப்பு வச்சுக்கோங்க, பியாஜே அப்படின்ட்டு. குழந்தைகள் வயதுக்கேற்ப அவற்றை சிந்தனை திறன், புரிந்துணர்வு திறன் எவ்வாறு மாறுகிறது பருவ காலங்களில் படிநிலைகளாக வகுத்தார். நவீன பள்ளிக்கல்வி பாடத்திட்டங்கள். இவருடைய ஜீன் பியாஜேவுடைய நிறைய கருத்துக்கள் வந்து ஸ்கூலில் இடம்பெற்றிருக்கு. ஸ்கீமா, இவருடைய கொள்கையெல்லாம் ஒரு 10 பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா, ஸ்கீமா, அசிமுலேஷனு, அகாமடேஷனு, ஈக்லிபரேஷனு, இதெல்லாம் வந்து சொல்கிறார். ஸ்கீமானா என்னது? நம் மூளையில் இருக்கும் தகவல்களின் கட்டமைப்பு, அறிவு பெட்டகம், உலகை புரிந்து கொள்ளும் ஒரு வரைபடம், மைண்ட் மேப் மாதிரி. உச்சரித்தல்னா என்னது? இவருடைய கொள்கை புதிய தகவல்களை இதெல்லாம் கொடுத்து உங்களுக்கு சென்டென்ஸாக கொடுப்பாங்க. சைக்காலஜின்றது மேக்ஸ் கூட போட்டுடலாம். சைக்காலஜி கொஞ்சம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி கொள்கையெல்லாம் நீங்கள் டீப்பாக உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா, சைமல்டேனியஸாக இங்கிலீஷ் மீனிங்கை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். சைக்காலஜியெல்லாம் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் நீங்கள் டீப்பாக நல்லா படிச்சுக்கிட்டு போனீங்கன்னா 25க்கு மேலே எடுக்கலாம். அப்புறம் மாற்றி அமைத்தல். புதிய அனுபவத்திற்கு ஏற்ப பழைய அறிவை மாற்றி அமைப்பது. பழைய அறிவுக்கு புதிய அனுபவத்திற்கும் இடையே குழப்பத்தை தீர்வு மனந்த சமநிலை அடைவது. புலன் இயக்க நிலை. இது வந்து முக்கியமான கேள்வி. புலன் இயக்க நிலை இது. குழந்தைகள் தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், இதெல்லாம் வந்து இந்த நிலையில் 0 to 2 ஏஜில் இந்த வயசு அப்படியே பிரிச்சிருக்காருங்க பாருங்கள். எந்தெந்த நிலையில் எந்தெந்த வயசில் எந்தெந்த அறிவு நிலை வரும்னு. இது ரொம்ப முக்கியமானது. 0 to 2 ஆண்டு புலன் இயக்க நிலை, செயல் முன்னிலை, பருப்பொருள் செயல்நிலை, மொழியின் வளர்ச்சி இருக்கும். இந்த வயசில் இந்த அறிவு இருக்குன்ட்டு அவர் பிரித்து சொல்லியிருக்கார். 2 to 7 மொழி வளர்ச்சி இருக்கும்னு சொல்கிறாரு. சுயநல சிந்தனை இருக்குன்றாரு. பருப்பொருள் செயல்நிலை 7 to 11 கண்ணெதிரே இருக்கும் பொருளை வைத்து தர்க்க ரீதியாக சிந்திப்பார்கள். அப்புறம் கருத்தியல் செயல்நிலை 11 வயசுக்கு மேலே கண்ணுக்கு தெரியாத பொருள்களை பற்றி கற்பனை வடிவம் புரிஞ்சுக்குவாங்க. கற்றல் என்பது ஒரு சுய கண்டுபிடிப்பு.
அப்படியே ஒரு டீச்சர்னால் எல்லா கருத்தையும் திணிக்கக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் வேலைக்கு போன புதுசில் என்ன செய்வோம்னாக்கா, நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம் நம்மளுடைய பண்டிதத்தை காட்டுறதுக்காக. அப்புறம் அப்புறம் அனுபவம் ஆக ஆக பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணவர்களை புரிஞ்சு, அதுதான் ஒரு ஆசிரியருடைய அனுபவம். அந்த கற்றல் என்பது ஒரு சுய கண்டுபிடிப்பு. அதான் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தகவல்களை கொட்டுபவர்களாக இருக்கக்கூடாது, வழிகாட்டியாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான கருத்து இது. இது என்ன யூஸு? இவருடைய கொள்கைகளால் என்ன யூஸு? குழந்தைகளின் வயது மற்றும் மன வளர்ச்சிக்கு ஏற்பட்டதான் இந்த வயசில் இந்த கருத்துக்களை தான் பிள்ளைங்க வந்து ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அறிவு வளர்ச்சி நிலையை நம்ம யார், ஜீன் பியாஜேன்றவர், சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர், குழந்தைகளின் விஞ்ஞானி, குழந்தைகளை வந்து விஞ்ஞானியாக கன்சிடர் பண்ணார். அதனால் நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும், இந்த 5 சைக்காலஜிஸ்ட்டை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மேற்கொண்டு சில சைக்காலஜிலாம் இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்லாம் தேவைன்னா இதிலே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அவர்களை பற்றிய கருத்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ டீச்சர்ஸ். நல்ல மார்க் எடுங்க.